பாதுகாப்போம் 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 மத நல்லிணக்க பாதை உச்சி பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றும் நடைமுறை இருக்க உயர் நீதிமன்ற இருநபர் அமர்வு உத்தரவு இருக்க அவசர கதியில் சாட்சியில் நிறுவப்பட்ட தீபம் ஏற்ற உத்தரவிட்டது. நியாயம்தானா நியாயம்தானா நீதிதானா 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 பாதுகாப்போம் 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 பாதுகாப்போம். அன்புக்குரிய வழக்கறிஞர் நண்பர்களே, மீடியா நண்பர்களே, பொதுமக்களே, இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நீண்ட நெடிய வரலாற்றிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. உள்ளிருந்தே கெடுப்பார்கள் என்று சொல்லுவார்கள். நீதித்துறையினுடைய சுதந்திரத்தை, நீதித்துறையினுடைய கண்ணியத்தை, நீதித்துறையினுடைய மாண்பை, பெருமையை, கீர்த்தியை உள்ளிருந்தே கெடுக்கக்கூடிய வேலையை நீதிபதி ஒருவரே செய்வதுதான் மிகவும் ஒரு அதிர்ச்சியான விஷயம். பிரச்சனையே இல்லாத ஒரு சூழ்நிலையை திருப்பரங்குன்றத்திலே ஒரு பிரச்சனையாக உருவாக்கி ஒரு அவசர கோலத்திலே ஒரு தீர்ப்பை நல்கி அவசர கோலத்திலே ஒரு கண்டெம்ட் பெட்டிஷனை எடுத்து அவசர கோலத்திலே திருப்பரங்குன்றத்திற்கு எந்த சம்பந்தமும் இல்லாத நபருக்கு சிஎஸ்எஃப் பாதுகாப்பு வழங்க உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையினுடைய நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதனுடைய அவசர கோல உத்தரவு, ஒருதலை பட்சமான உத்தரவு எந்த வகையிலும் அரசியல் சட்டத்துக்கு உகந்தது அல்ல, சட்ட விதிமுறைகளுக்கு உகந்தது அல்ல. நீதிபதி திரு ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் பதவியேற்ற காலத்திலிருந்தே பல பிரச்சனைக்குரிய தீர்ப்புகளை கூறி வருகிறார். அவர் அரசியல் சட்ட நீதிபதி பதவியை ஏற்கும் போது அரசியல் சட்டம் 3வது அட்டவணைப்படி அவர் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு முற்றிலும் முரணாக செயல்பட்டு வருகிறார். அரசியல் சட்டத்தையும் நாட்டில் உள்ள நீண்ட நெடிய சட்டங்களையும் உயர் நீதிமன்ற இருநபர் அமர்வின் முடிவுகளையும் தலைகீழாக மாற்றி அவசர கதியிலே பல தீர்ப்புகளை எழுதி வருகிறார். அதாவது எச்சலிலையில் உரளலாம் என்று ஒரு தீர்ப்பு போட்ட போதே 2017ஆம் ஆண்டில், அது 24ஆம் ஆண்டில் தீர்ப்பு வந்த போதே இந்தியா முழுவதும் மிகப்பெரிய சர்ச்சை எழுந்தது.